நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், டிசம்பர் 14. தமிழர்கள் அனைவரும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். இந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் பரிச்சயமான திரு ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள். இந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கையில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பேர் ரொம்ப பரிச்சயமான பேர். ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இவர் பேர் தெரியுமான்றது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வுல இந்த பதிவை நான் பதிவிடுறேன். எல்லாரும் பார்த்து என்னன்றதை அவரை பத்தி தெரிஞ்சுங்க. என்னன்னா, பாலசிங்கம்ன்றவர் பார்த்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டு இலங்கையில மட்டக்களப்புல பிறகுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு குடிபெயர்றாங்க. அங்க குடிபெயர்ந்த அப்புறம் லண்டன்லயே அவங்க வாழ தொடங்குறாங்க. இருந்தாலும் இலங்கையில் இருக்கிற சில பத்திரிகைகளுக்கும் அவர் தொடர்ந்து பணியாற்றுறாரு. வீரகேசரின்ற ஒரு பத்திரிகை அவர் ஆசிரியராக அதில் பணியாற்றுறாரு. அது மட்டும் இல்லாம சவுத்பர்க் பல்கலைக்கழகம் இலங்கையில் ஒன்று இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெறாரு. இன்னும் பல பல்கலைக்கழகத்தில் கௌரவ பட்டமும் அவர் நிறைய வாங்கியிருக்காரு. இவரை பத்தி நிறைய பேசிட்டே போலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை தமிழர் விடுதலை புலிகள் தலைவர் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் நம்ம ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1970 கொரில்லா தாக்குதல் முறையை பற்றி ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு புக்கை வெளியிடுறாரு. அந்த புக்கை படிச்சு இம்ப்ரெஸ் ஆன விடுதலை புலிகள் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் இவரை தொடர்பு கொண்டு பேசுறாரு. அப்போ இவர்களுக்கான உறவுகள் தொடங்குது. அதுக்கப்புறம் அந்த உறவுகள் எப்படி மாறுதுன்னா, விடுதலை புலிகளுக்கும் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கும் உறவை இன்னும் வலுப்படுத்துற மாதிரி அந்த நிகழ்வு இருக்கு. அது எந்த மாதிரினா, இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில முக்கிய பேச்சுவார்த்தையில ஆலோசகராகவும் அங்க முன்னிருந்து பேசுறவராகவும் திரு ஆண்டன் பாலசிங்கம் நிறைய இடத்துல இருந்திருக்கிறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி அவர்களுடன் டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் விடுதலை புலிகள் சார்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையில நடந்த முக்கிய அனைத்து விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையிலையும் கடைசியா ஜெனீவா 1 பேச்சுவார்த்தை வரைக்கும் அவங்க முக்கிய பங்காற்றி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை பத்தி இன்னும் என்ன சொல்லணும்னா, இந்தியால விடுதலை புலிகளுக்கு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த ராணுவ பயிற்சியின் போது அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களை அவர் கற்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து விடுதலை புலிகள் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் அவர் மீது மேலும் நட்பு கொள்றாரு. அவங்களுடைய உறவுகள் இன்னும் பலமாகுது. இந்த மாதிரி இவர் விடுதலை புலிகளுக்கு ஆற்றிய பங்கு ரொம்ப அதிகம். 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை என்று ஒரு நாள் வரலாற்றில் முக்கியமான நாள். அது இன்னொரு பதிவு கூட நம்ம பண்ணலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுக்கு குடிபெயர்றாரு. இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து விடுதலை புலிகளுக்கு தன்னால் முடிந்த அனைத்து ஆலோசனைகளும் அறிவுகளும் அரசியல் அறிவுகளும் அவர் தொடர்ந்து கற்பிக்கிறாரு. இதனால இவங்க 2 பேருக்குள்ள நட்பு ரொம்ப அதிகமாகுது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2000ஆவது ஆண்டுல அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. 2 கிட்னியுமே மாத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நிறைய மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு பக்க விளைவு ஏற்படுது. அந்த பக்க விளைவின் காரணமாக உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் பார்த்தீங்கன்னா கேன்சர் தொற்று ஏற்படுது. அந்த தொற்று எப்போ உறுதி செய்யப்படுதுன்னா 2006 நவம்பர் மாதம் அப்போ உறுதி செய்யப்படுது. அதுக்கு அடுத்த மாதம் சிகிச்சை பலனின்றி அவர் 2006 டிசம்பர் 14ஆம் தேதி உயிரிழக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறது நம்மளுடைய அறியாமைன்னு சொல்லலாம். தமிழர்கள் முக்கியமா என்னன்னு பாக்குறோம்னா, இந்த மண்ணில் பிறக்கிற தலைவர்கள் மட்டும்தான் தமிழுக்கான தலைவர்கள் என்று பாக்குறோம். அப்படி கிடையாது. தமிழுக்காக இந்த உலகத்துல எந்த ஒரு இடத்துல இருந்தும் போராடுற ஒரு தலைவரை நம் இன தலைவரா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கிற மனப்பக்குவம் வந்தாதான் இந்த தமிழினம் எல்லா நிலத்திலையும் பாதுகாப்பாகவும் தன்னுடைய உரிமைகளை பெற்றும் வாழ முடியும். அதற்கு நாம எல்லாருமே அப்படிப்பட்ட தலைவர்களை தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்ல உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நிறைய போடணும்னா, தகவல்கள் நாங்க ஏதாவது குறைச்சு சொல்லியிருந்தா அந்த தகவலையும் தெரிவிங்க. தொடர்ந்து இந்த மாதிரி புதிய தலைவர்கள்ல நாம் அறியப்பட வேண்டிய தலைவர்கள் அவர்களை பற்றியும் நிறைய காணொளிகள் பதிவிடலாம்னு இருக்கிறோம். நன்றி.